ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சத்து மாவு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து சத்து மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் இதுவும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணேன்னா அதே திங்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொன்றா வறுத்து காமிச்சிருப்போம். இது வந்து எல்லாமே தனித்தனி. இது வந்து கொள்ளு, வெள்ளை எள்ளு, இது கருப்பு கொள்ளு, 2 எள்ளுமே இருக்குது. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, கொள்ளுலுமே வெள்ளை கொள்ளு, கருப்பு கொள்ளு, அப்புறம் மக்காச்சோளம், பொரிகடலை, வேர்க்கடலை, பாசிப்பயிறு, கம்பு குருணை, கேப்பை, கோதுமை குருணை, அப்புறம் வரகரிசி, தினை அரிசி, பச்சரிசியில் சிகப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன், பச்சை பட்டாணி, மொச்சக்கடலை, சுண்டல், ஜவ்வரிசி, தட்டைப்பயிறு, அப்புறமா மொச்சக்கடலையும் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கேஷ்நட். இது எல்லாமே பெரிய கப்பில் இருக்கிறது எல்லாமே 200 கிராம், சின்ன கப்பில் இருக்கிறது எல்லாமே 100 கிராம். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு தோலி உளுந்து கிடச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வெள்ளை உளுந்து இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் சுக்கு, ஏலக்காய், பாதாம், கேஷ்நட், பிஸ்தா பருப்பு, நட்ஸ் வேறு எது விருப்பப்பட்டாலும் நீங்கள் அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 20லேருந்து 25 பொருள் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா வறுத்து எடுக்கணும். எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா 2 பொருளாக சேர்த்து வறுத்து எடுக்கனாலும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்து முடித்தாச்சு. அது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறத பார்த்துக்கோங்க. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஜவ்வரிசி வறுத்ததை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜவ்வரிசி வந்து நைலான் ஜவ்வரிசி இருக்குது, சாதாரண ஜவ்வரிசி இருக்குது, மாவு அரிசி இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வறுத்தேன். ஒவ்வொரு நட்ஸாக சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. சுக்கு, ஏலக்காயும் கண்டிப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. சுக்கு வந்து பொடியாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். சுக்கு சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டைஜஸ்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நிறைய பட்டாணி வகைகள்லாம் சேர்த்துருக்கோம். அதிலலாம் வாயு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுக்கு கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும் இந்த சத்து மாவு. இந்த சத்து மாவு வந்து எல்லாருமே சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். இது எல்லாத்தையுமே நான் வறுத்து ஆற வச்சு எடுத்தாச்சு. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நட்ஸு தான். இது எல்லாமே இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நான் வந்து மெஷர் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு 4 கிலோ வந்துச்சு. 25 பொருள் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு மொத்தமாக என்ன எவ்வளோ கிலோ வருது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து மெஷர் பண்ணியிருந்தேன். மொத்தமாக எனக்கு வந்து 4 கிலோ வந்துச்சு. அரைக்கப்பவும் அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. மாவாக ஆனதுக்கப்புறமும் கூடுதலாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ இதை மாவாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு. குவான்டிட்டியும் நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த அளவு அதிகமாக தேவையில்லை அப்படின்னா எல்லாமே ஒரு 50 கிராம் சேர்த்து நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா 100 கிராம் சேர்த்து செய்யலாம். உங்கள் விருப்பம்தான். சிலர் வந்து கடலை வகைகள்லாம் சேர்க்க மாட்டாங்க, தானியங்கள் மட்டும்தான் சேர்ப்பாங்க. தானியங்களும் நட்ஸும் மட்டும் சேர்த்தாலுமே இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு கடலைகள், சுண்டல், பச்சை பட்டாணி, மொச்சக்கடலைலாம் உங்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க இது எல்லாமே சேர்த்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாவு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லி காலையில் மார்னிங் வந்து கஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம், லட்டு செய்யலாம், களி மாதிரி கிண்டி சாப்பிடலாம், எந்த உப்புமா கிண்டி சாப்பிடலாம். எந்த மாதிரினாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு சூடாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா நல்லா காய வச்சாச்சு. இந்த மாதிரி இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திரும்பவும் அதே பாத்திரத்தில் பற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு வந்து கெட்டு போகாது. சுக்கு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கெட்டு போக வாய்ப்பில்லை. இப்போ இந்த மாவு கஞ்சி எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த மாவுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன், இது வந்து 2 பேருக்கு சரியாக இருக்கும், 1 ஸ்பூன். இந்த மாதிரி வெந்நீர் சூடானதுக்கப்புறமா நம்ம மாவை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு மாவை சேர்த்துட்டு
1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. மாவை நல்லா கரைச்சிட்டு நீங்கள் கஞ்சி காய்ச்சிங்க அப்படின்னா கட்டிகள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்காது. நம்ம வெந்நீர் சூடானோடனே நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கிண்டுறப்ப நமக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம பால் சேர்த்து தான் கஞ்சி தயாரிக்க போகிறோம். அதனால் மாவை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் இதை பேனில் சூடு பண்ணி பால் சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த கஞ்சி காய்க்கிறதுக்கு, ரொம்ப நேரம் ஆகாது. எல்லாமே நம்ம வறுத்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால மாவும் சீக்கிரமே குக் ஆகிடும். பாருங்கள், இதில் வந்து நான் 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். காலையில் நம்ம வந்து ஒரு 2 பேருக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிக அளவு மாவு வேணும் அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். குவான்டிட்டியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டே இருக்கணும் நீங்கள், அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். பால் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால பால் வந்து பொங்கிடக்கூடாது. சிம்மிலே வச்சு நல்லா காய்ச்சிட்டிங்க அப்படின்னா மாவும் பாவும் வெளியில் சிந்தாமல் இருக்கும். இது எல்லாம் நல்லா மாவு எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு பத்தலை அப்படின்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் எனக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் பால் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆறின காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்ல கஞ்சி பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வேகணும். மாவு நல்லா வெந்தால் தான் அந்த கஞ்சி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சத்தான கஞ்சி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு எனர்ஜியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த சத்து மாவில் எல்லா வகையான தானியங்கள், நட்ஸு, பயிர் வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டெய்லி மார்னிங் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு வயிறு பசிக்கோ அந்த டயத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கஞ்சி வந்து அப்படியே சூடாக குடிக்கிறதுக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா குடித்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஆற வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ரொம்ப 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 நல்லது. ப்ரெக்னென்சி டைமிங்லேயும் நம்ம வந்து இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப சாப்பிட அடம் பிடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ.